தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அமைய போகுது. மன வாழ்க்கையில் நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனைகள், அதே போல் வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியத்தில் செரிமான கோளாறுகள், இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ சரியாக போகுது. உடல் ஆரோக்கியத்தில் என்ன விதமான பிரச்சனைகள், என்ன விதமான போராட்டங்கள் இருந்தாலும் அது உறுதியாக கடந்து விடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்முடைய தனுசு ராசிக்காரங்க அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, உறுதியாக நீங்கள் அம்மாவுடைய பிள்ளை, அம்மா தான் உங்களுடைய உலகம், அம்மா தான் உங்களுடைய பொக்கிஷம். என் அம்மா சொன்னால் தான் செய்வேன், என் அம்மாவுக்காக நான் எதனாலும் செய்வேன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துறதுல முதல் லிஸ்ட்டு நீங்கள் தான். உங்கள் அம்மா மேலே அவ்வளோ தூரம் உங்களுக்கு அஃபெக்ஷன் இருக்கும். அம்மா தான்டா ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. எதுக்கு எடுத்தாலும் உங்களுடைய ஃபோட்டோவில் வைக்கிற போது, உங்கள் டிபி வைக்கும்போது, அல்லது வண்டியில் எழுதும்போது கூட நான் அம்மாவை நேசிக்கிறேன், என் அம்மா தான் என் உலகம் அப்படிங்க எழுதுகிறாங்கன்னா அது யாராக இருக்குன்னா தனுசு ராசியாக தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட 60% தனுசு ராசி. மற்ற இன்னும் 2 ராசிகள் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அதில் மிகப்பெரிய பங்கு உண்டு. ஏன்னா நீங்கள் அம்மா மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரியமுள்ள பாசமுள்ள நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் வெற்றி, குடும்ப ஒற்றுமை. எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்க நீங்கள் உங்கள் அம்மாவை வீடியோ கால் மூலமாக பார்த்துக்கிட்டு, உங்கள் குடும்பத்தை வீடியோ கால் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுடைய அதாவது என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய பெற்றெடுத்த தாயை பார்ப்பீங்க. அதே போல் பெண்களாக இருந்தால் புகுந்த வீட்டை விட்டுட்டு மீன் அன்னைக்கு அம்மாவை போய் பார்த்துட்டு வாங்கிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு போய் பார்ப்பீங்க. அவ்வளோ தூரம் உங்களுக்கு அம்மா மேலே ஒரு பாசம் வரும். இந்த மாதத்தில் முடிஞ்சளவு அதிகமான நேரங்கள் உங்களுடைய அம்மாவுடன் நீங்கள் ஒதுக்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அம்மா இல்லைங்க, அம்மா வெளியூரில் இருக்காங்க, அம்மா வெளிநாட்டில் இருக்காங்க, இல்லை அம்மா ஏதோ ஒரு சூழ்நிலையை தவறிட்டாங்க அப்படின்னா, அது அப்படிப்பட்ட நபர்களுக்கு அம்மா வழி உறவு ஒரு ஆதரவாக இருக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தடைகள் எல்லாமே நீங்கள் பக்கத்தில் இருக்க அம்மனை கும்பிட்டிங்கன்னா உங்கள் அம்மாவே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவது போல் கிரக நிலையில் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கின்றன.